வச்சல வச்சண்டி. சின்ன பொண்ணு வச்ச ரஞ்சனி. எங்க வச்ச? போயிட்டா பாரு. சார், இதுதான் சார் என் செல்போனு. இதுதான். ஐயோ இல்ல ரஞ்சனி, பேக மாத்தின. சார், சத்தியமா என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். வாய மூடு. எந்த திருடன் தான் செஞ்ச திருட்ட ஒத்துக்கிட்டான்? சத்தியமா தெரியல சார். இந்த செல்போன் எப்படி பேக்ல வந்துச்சுன்னு தெரியல, நம்புங்க சார். எல்லாரும் முன்னாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது. சரியான தண்டனை உனக்கு கொடுத்தே ஆகணும். நாளைக்கு வரும்போது உங்க அப்பா அம்மாவோட வா. போ. ஓ பாய்சன் சாப்பிட்டா பட்டா அவமானம் மறைஞ்சு போயிடுமா? பண்ண தப்பு பத்தாதுன்னு இதுல சூசைட் அட்டெம்ப்ட் வேறயா? வெக்கமா இல்ல உனக்கு? விவரம் தெரியாம பேசாத. நான் உன்ன மொபைல்ல திருடல. வாய் மூடிடி. நம்ம எல்லாரும் முன்னாடி தானே மேடம் உன் பேக்ல இருந்து மொபைல் எடுத்தாங்க. அவங்க எடுத்தா நான் எடுத்தேன்னு கணக்கா? வேற என்ன கணக்கு? பாவம் உங்க அம்மா கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்தி கூடவே உன்னையும் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இப்படி கண்கலங்க வச்சிட்டியே. அவங்க என் வீட்டுக்கு வந்து அழுத்ததை பார்க்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அப்பனா போய் அந்த ரஞ்சினி கழுத்தை நெரிச்சு கொள்ளு. மொபைல நான் எடுக்கலன்னு சொன்னதும் மொபைல் தானா வந்து உன் பேக்ல உட்காந்துச்சான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணீங்கல்ல. மொபைல் தானா உட்கார்ல, ரஞ்சினியால வீணா வந்து உட்காந்துது. அவளா? அவ ஏன் இப்படி பண்ணா? இது எனக்காக வச்ச குறி இல்ல, உனக்காக வச்ச குறி. என் பேக்கும் உன் பேக் மாதிரி இருந்ததால அந்த மொபைல கொண்டு வந்து என் பேக்ல வச்சுட்டாங்க. இப்பதான் அவ குரூப்ல இருக்கவ ஆள் மாறின கதையை என்கிட்ட சொல்லிட்டு போறா. நீ நிக்க வேண்டிய இடத்துல இப்ப அவமானப்பட்டு நான் நிக்கிறேன். இந்த விஷயம்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி என்னை காப்பாத்தினாங்களே, அப்பதான் தெரிஞ்சது. அவ பணக்காரி, உண்மையில ரொம்ப கோவமா இருக்கா. பேசாம சமாதானமா போயிடு. இல்ல, இனிமே சமாதானமா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. பண்ணாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கும் போது பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். வேண்டாமதா, சீக்கிரமே காலேஜ் முடிய போகுது. அதுக்கப்புறம் நாம ஒவ்வொருத்தரும் எங்க இருக்க போறோமோ. எதுக்கு வீண் வம்பு? பணக்கார திமிர்ல அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நெவர். இனிமே நான் அவளை பொறுத்துக்கவே மாட்டேன். நேத்து வரைக்கும் அவ நம்ம உணர்வோட விளையாடினா, நம்ம உரிமையோட விளையாடினா, இப்போ உயிரோடவே விளையாட ஆரம்பிச்சிருக்கா. இந்நேரம் நீ அவளால செத்து போயிருந்தனா உன் அம்மாவோட நிலைமை என்ன? புரிய வைக்கிற. பொது இடத்துல வச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி, ஊரே ஒன்னா கூடி நின்னு வேடிக்கை பாக்குற மாதிரி அவமானப்பட்டு நிக்கிறதுனா என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கிற. ஏண்டி இந்த மாதிரி பண்ணலாமா? ஏன்? நான் என்ன பண்ண? தப்பே பண்ணாத ஒருத்திய எல்லார் முன்னாலையும் திருடினவ மாதிரி கொண்டு நிறுத்திட்டியே. அதான் சொல்றேன். நான் நினைச்ச மாதிரி அந்த அமுதா சிக்காம வேற ஒருத்தி மாட்டிக்கிட்டாலேன்னு வயித்தறிச்சல்ல இருக்கேன். பேசாம போ. வேண்டாம் ரஞ்சினி, முதலா உனக்கு பேச கத்து கொடுத்தவன் நான். நானே சொல்றேன், நீ ரொம்ப பேசுற. வேண்டாம் ரஞ்சினி, முதலா உனக்கு பேச கத்து கொடுத்தவன் நான். நானே சொல்றேன், நீ ரொம்ப பேசுற. மனசு சுத்தமா இருந்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நெஞ்சில நெருப்ப வச்சுக்கிட்டு இருந்தா முதல்ல கெடுறது நிம்மதியா தான் இருக்கும். மா நிறுத்துமா. தாயா இருக்கேங்கிறதுக்காக தத்துவத்தை தாறுமாறா இறக்காதன்னு பல தடவை சொல்லிருக்கேன். இது பாரு, அவ என் காலை மிதிக்க நினைச்சா, நான் அவ கழுத்தை நெருக்க நினைச்சேன். இதுல தேவையே இல்லாம வேற ஒரு நாய் குறுக்க வந்து சிக்கிடுச்சு. என்கிட்ட இருக்கிற மாதிரி சொந்த வீடு இல்ல, என்கிட்ட இருக்கிற மாதிரி அழகு இல்ல,
என்கிட்ட இருக்கிற மாதிரி கார் இல்ல, என்கிட்ட இருக்கிற மாதிரி பணம் இல்ல, நகை இல்ல. ஆனா என்னையே மிஞ்சி போகணுங்கிற திமிரு மட்டும் அந்த அமுதாவுக்கு நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்லாத அவளுக்கே அவ்ளோ ஏத்தம் இருந்தா வாழ்க்கையில ஓஹோன்னு இருக்கிற எனக்கு எவ்ளோ ஏத்தம் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரு வேணாலும் மன்னிப்பேன். அவளை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை என் கால்ல விழ வச்சு கதற வைப்பேன். போ, யாருன்னு போய் பாரு. நேர்மையே இல்லாத நம்ம தூக்கி எறிகிற நெருப்பு பந்து நேரம் கெட்டா நம்ம வாசலுக்கே வந்து நிக்கும். ஐயோ, இங்க ரஞ்சனிங்கிறது யாருமா? என் பொண்ணுதாங்க. நான் தான் ரஞ்சினி. என்ன விஷயம்? ஒரு பொண்ண தற்கொலைக்கு தூண்டி விட்டதா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ, படிச்சு சொன்னேடி, கேட்டியா நீ? மா, சும்மா இரு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அமுதாங்கிற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஐயோ, மேடம், இது முழுக்க முழுக்க என் மேல இருக்கிற முன் விரோதத்தால நடந்தது. இங்க பாருமா, இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல சொல்லு. கிளம்பு. ஐயோ, நோ, நான் என் டாடிக்கு ஃபோன் பண்ணணும். என்னது? உங்க டாடிக்கு ஃபோன் பண்ண போறியா? உன்னால அங்க ஒருத்தி எலி மருந்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இங்க வந்து டாடி கிட்ட குழந்தை மாதிரி கொஞ்சணுமா? ஏய், கிளம்பிடு. ஓடி. ஏய், ஓடினா ஓடுங்க. பிடிக்க முதல்ல. போமா. மேடம், ஏதாவது உண்மையை சொன்னாலா? எதை கேட்டாலும் பதில் சொல்லாம உம்முன்னு இருக்கா. ஏண்டி, ஏழைங்கன்னா உனக்கு என்ன எள்ளுருண்டையா? மாடி வீட்டுல நின்னு எச்சு துப்புனா கீழே குடிசை மேலதான் விழும். குடிசைங்க ஒண்ணு கூடி உங்க மேல துப்புனா மாடியே கீழே விழும். நானும் போனா போது ஏதாவது நடவடிக்கை எடுத்தா உன் படிப்பு கெட்டுப்படுமேன்னு பரிதாபப்பட்டா நீ ஏன் மேலே திருட்டு பட்டம் கட்ட பாக்குறியா? எப்போ நீ ஒரு பொண்ணு உயிரோட விளையாட நினைச்சியோ அப்ப நான் உன்னோட விளையாடுறதுல தப்பே இல்ல. வீட்டுக்கு அடங்காதத இப்படி ஊர்ல அடக்குனாத உண்டு. 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறதுனா என்ன, அவமானப்பட்டு நிக்கிறதுனா என்னன்னு இனிமேலாவது நீ தெரிஞ்சுக்கோ. உட்காருங்க. எஸ்ஐ மேடம், எதுக்கா என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல பொய்யான திருட்டு பட்டம் கட்டியிருக்கா உங்க பொண்ணு. அதனால அந்த பொண்ணு மனசொடைஞ்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓஹோ, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்போ என் பொண்ணு காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல தப்பான பொய் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கா. அதனால அவன் மனசு உடைஞ்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. இதான உங்க குற்றச்சாட்டு? அதத்தானே சொல்லிட்டு இருக்கோம். ஓஹோ, இந்த பொண்ணானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். வாமா. ஏய், நீ எதுக்குடி இவர் கூட வந்த? நடந்ததை சொல்றதுக்காக தான் வந்திருக்கா. நடந்ததை நான் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துட்டேனே. இவ வேற மாதிரி இல்ல சொல்றா. மேடம், நீங்களே என்ன ஏதுன்னு ஏமா, விசாரிங்க. இந்த பொண்ணு தானே உன் மேல திருட்டு பழிய போட்டது? இல்ல மேடம், மொபைல நான் தான் திருடினேன். ஏமா, நீ அப்ப தற்கொலைக்கு முயற்சி பண்ணது? இல்ல மேடம், நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணல. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு. எதுக்குடி போய் சொல்ற? இவங்க உன்னை மிரட்டினாங்களா? தைரியமா உண்மையை சொல்லு. எதுக்கு பயப்படுற? அதான் மேடம் இருக்காங்கல்ல. நான் எதுக்கு பயப்படணும்? யாரும் என்ன மிரட்டல மேடம். நான் சொல்றதுதான் உண்மை. நான் அமுதா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. ரஞ்சினிக்கும் அமுதாவுக்கும் ஆகவே ஆகாது. அந்த வெறுப்புல தான் அமுதா இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல, இது சுத்த போய் நம்பாதீங்க. வாய மூடு. என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ வருவ, கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நான் ஆக்ஷன் எடுக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். ஆனா மத்தவங்க வந்து நடந்த உண்மைய சொன்னா நான் எதுவும் கேட்க கூடாதா? சொல்லுமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம். நீ எதுக்கு பொய் புகார் கொடுத்த? ஏமா, உன்னதான் கேக்குறேன்.
எதுக்கு பொய் புகார் கொடுத்து எங்களோட நேரத்தை வீணடிச்ச? நான் ஒண்ணும் பொய் புகார் கொடுக்கல மேடம். இங்க நடக்கிறதும் இவங்க எல்லாம் பேசுறதும் தான் பொய். மேடம், இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என் பொண்ணு திறமையானவளாவும் வசதியானவளாவும் இருக்கிறது தான். அவளை ஏமா முறைக்கிற? ஒரு காலேஜ் சேர்மனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கலாமா? சட்டத்தையும் எங்களையும் தவறா பயன்படுத்தினதுக்கு உன் மேல வழக்கு பதிவு பண்ணலாம். படிக்கிற பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். மேடம், அந்த பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. பேசாம மன்னிச்சு விட்டுருங்க. சாரி சார், உங்க பொண்ணை கூட்டி கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். மடி வாடா. நீயும் கிளம்பு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் பிரின்சிபல் அவர்களையும் பேராசிரியர் அவர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவின் இறுதியாக இந்த வருடத்தில் கல்லூரியில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிதை போட்டி, The first prize goes to Miss Ranjani. All the best. Thank you, sir. பேச்சு போட்டி, and the first prize goes to Miss Amuda. வாழ்த்துக்கள்மா. Thank you, sir. அடுத்ததாக ஓவிய போட்டி, அதில் முதல் பரிசு பெறுபவர் மிஸ் ரஞ்சனி. Congrats. Thank you, sir. பாட்டு போட்டி, அதிலும் மீண்டும் பரிசு பெறுபவர் மிஸ் அமுதா. உனக்கு கங்க்ராட்ஸ்மா. தடகள போட்டி, 100 meters winner மிஸ் ரஞ்சனி. Well done. அதே தடகள போட்டியில் 200 meters, the prize goes to மிஸ் அமுதா. Fantastic. Thank you, sir. ரஞ்சனியும் அமுதாவும் தலா 3 பரிசுகள் சமமாக வென்றிருப்பதால் சிறந்த வீராங்கனைக்கான கோப்பையை இருவருக்கும் பகிர்ந்து தருகிறோம். ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்கம்மா. வா ரஞ்சனி. இல்ல சார், எனக்கு சமமா அவளும் நின்னு கோப்பையை வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஐம் சாரி சார். இவ விட்டு கொடுத்ததா இந்த கோப்பையை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அம்மா, நான் சொல்றத ரெண்டு பேரும் கேளுங்கம்மா. சாரி சார். ஐம் சாரி சார். வேண்டாம். ரஞ்சனி, ஃபேர்வெல் பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடந்தது இல்ல? இது என்னடி கிராண்டு? என் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்து பாரு, இதோட சும்மா 100 மடங்கு அசத்தலா இருக்கும். ஏ ரஞ்சனி,
உன்னோட போய் எங்களை கம்பேர் பண்றியே. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன். எனிவே நானும் என்ஜாய் பண்ணேன். எப்படியாவது பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும். அவ ஒத்துப்பா. அவ கண்டிப்பா ஒத்துப்பா. இன்னொரு தடவை என் ஃபேக்டரியில ஃபங்க்ஷன் நடக்கும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். ரஞ்சனி, ஏய், என்னடி எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயமா நாங்க பேசிட்டு இருந்தோம். என்ன விஷயம்? இல்ல ரஞ்சனி, அத பத்தி சொன்னா நீ ஒத்துப்பியா மாட்டியான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன விஷயம் சொன்னதானே நான் ஒத்துப்பேனா மாட்டேனான்னு தெரியும். அது இல்ல ரஞ்சினி, 3 இயர்ஸ் நீயும் அமுதாவும் எதிரும் புதிருமாவே இருந்துட்டீங்க. ஃபேர்வெல் பார்ட்டியும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு லாஸ்ட் டே. அதனால நீயும் அமுதாவும் ஒத்து போயிட்டீங்கன்னா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏய், என்னடி பேசுற நீ? அதானே ரஞ்சனியும் அமுதாவும் ஒன்னு சேருதா? ரஞ்சனி, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காத. ரஞ்சனி, என்னோட சார்பா மட்டும் இல்ல, காலேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாவும் உன்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீயும் அமுதாவும் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். ரஞ்சினி, நான் சொல்றது கேளு. வேண்டாண்டி. இப்ப என்ன? நான் அவளோட பேசணும். நீங்க போங்க, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் ரஞ்சினி. இரு, நாங்க போய் அமுதாவை கூட்டிட்டு வரோம். ரஞ்சினி, என்னடி இங்க நடக்குது? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அமுதா, இந்த வருஷம் ஃபேர்வெல் பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடந்தது. அதுக்கு காரணமே நீதான். இல்லப்பா, எந்த ஒரு காலேஜ்லயும் எந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னாலும் அதுல ஒருத்தர் முயற்சி மட்டும் இருந்தா போதாது. நீங்க எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. ஃபங்க்ஷன் நல்ல கிராண்டா நடந்துச்சு. இப்ப இவ என்ன சொல்ல போறாளோ சரி, தெரியல. பார்க்கலாம்டி. ஹாய். என்ன கீர்த்தனா, எல்லாரும் ஃபேர்வெல் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் மனசுல ஒரு குறை. மனசுல குறையா? என்னது? 3 வருஷமா இருக்கிற அதே குறைதான். இப்படி பொடி வச்சு பேசாதீங்கப்பா. என்ன விஷயம் வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல, 3 வருஷமா நீயும் ரஞ்சனியும் ஏட்டிக்கு போட்டியா எதிரும் புதிருமா இருக்கீங்க. விரோதியாவே 2 பேரும் பாத்துக்கிறீங்க. அதான் நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இங்க பாரு, நான் என்னைக்குமே ரஞ்சினியை எதிரியா பார்த்ததே இல்ல. அவதான் என்ன விரோதியா பாக்குறா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால நீயும் ரஞ்சனியும் சமாதானமா போகணும்னு நாங்க ரஞ்சனி கிட்ட பேசிட்டு வரோம். அப்படியா? ஆமா அமுதா, உண்மைதான். ரஞ்சனியும் உன்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வா, வந்து பேசு. ஓகே, வரேன். வாங்க. ஏய் அமுதா, அங்க பாரு, ரஞ்சனியே வரா. நாங்கெல்லாம் எதுக்கு? நீயும் அவளுமே மனசு விட்டு பேசிட்டு வாங்க. என்ன? நான் சமாதானம் பேச வந்தேன்னு நினைச்சியா? இது பாரு, என் வாழ்க்கையில இனிமே என்னைக்கும் முகத்தையே பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் என் முகத்தை பார்க்கவே கூடாது. அப்படியா? அப்ப அதே தாண்டி நானும் சொல்றேன். என்னைக்குமே என் வாழ்க்கையில உன் முகத்தை பார்க்கவே மாட்டேன். நீயும் என் முகத்தை பார்க்கவே கூடாது. முகத்தை கூட பார்க்க மாட்டார்களாம். என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம்.